பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும். விருப்பத்தின் சுபாவம் யாது? ஆனந்தமின்மையை வழங்குவது. ஆனந்தமின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும். அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனமெடுக்கும். மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றான். ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது. கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது. நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான். இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான். அதற்கு உதாரணம் துரியோதனன். பீஷ்மர் அவனுடைய சேனாதிபதியானாலும் உண்மையில் அவனுக்கு சத்ருவே. அவர் உனக்கு வெற்றியின் ஆசை வழங்கியவர். தனஞ்சயா, கர்மயோகம் பிரம்ம வித்தையின் இன்னொரு கட்டமாகும். பரமாத்மாவின் மீதான நம்பிக்கையை ஸ்திரமாக்கு. உனையே நீ ஆத்மாவாய் உணரு. ஆசா பாசங்களிலிருந்து விடுபட்டு விடு. பலன் மீது கொண்ட ஆசைகளினை தியாகம் செய்து கர்ம யோகியாய் வாழ்ந்துவிடு. பரமாத்மாவை நினைத்து மனதை ஸ்திரமாக்கி கர்ம யோகியாய் மாறுவதற்கு மார்க்கம் என்ன மாதவா? பார்த்தனே, சாங்கிய யோகத்தின் மூலம் மனிதன் பரமாத்மாவை நிரந்தரமாய் அறிய இயலும். பரமாத்மாவிடம் மனம் லயிப்பதினால் மனிதரின் ஹிருதயத்தில் சமர்ப்பணத்தின் பாவம் உற்பத்தியாகும். அந்த பாவத்தை தான் பக்தி என்று கூறுவர். பக்தியினால் மானிடன் சத்திய அசத்திய ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானத்தினால் அவன் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறான். அதோடு யார் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறாரோ அவரே உண்மையில் கர்மயோகியாய் மாறுகின்றார். பிறப்பு என்னும் துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்ச நிலையை எட்டுகின்றார். அனைத்து ஆத்மாக்களின் இறுதி லட்சியம் அதுவே. தர்ம பாதையின் இலக்கும் அதுவே ஆகும். ஆனால் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறாது எவ்வாறு சமர்ப்பணம் நல்குவேன் மாதவா? பரமாத்மாவின் தரிசனத்தை பெற வேண்டுமாயின் கண் இரண்டை திரையாய் மறைத்துள்ள பேராசை, அகங்காரம், குரோதம் போன்ற ஏனைய குணாதிசயங்களை நீ களைந்தெறிய வேண்டும். பாதாள இருட்டறையில் வாழும் மனிதன் ஒருவன் சூரிய தரிசனம் பெற வேண்டுமென்றால் அவனிடம் என்ன கூறுவாய்? நீ வீற்றிருக்கின்ற இருளறையை விட்டு விலகி வந்து நீல வானத்திற்கு கீழே நில் என்பாய். சூரிய தரிசனம் கிட்டும் என்பாய். எனது அன்பு பார்த்தனே, இந்த சிருஷ்டியே பரமாத்மா. பரமாத்மா என்பவரே அனைத்தும். பரமாத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை. தனது ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்ற ஒருவன் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறான். எவ்வாறு சிறிதளவு உப்பின் சுவையானது பரந்துள்ள கடல் நீரின் கரிப்பிற்கு மாறானதில்லையோ அவ்வாறே உன்னுடைய ஆத்மாவின் தரிசனம் பரமாத்மாவின் தரிசனத்திற்கு மாறானதில்லை. எனில் மாதவா, தாமே பரமாத்மாவா? ஆம் பார்த்தா, நானே பரமாத்மா. என்னைப் போல நீயும் பரமாத்மாதான். ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை.
நான் அந்த சத்தியம் அறிந்தவன். धर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. அப்படி என்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா? நிச்சயமாக என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கிணை. சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக் சரணம் பிரஜ். ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா. நானே இந்த அகிலம், அகிலத்தின் அனைத்து அணுவும் நானாவே. சூரியனும் நானாவே, குளிர் சந்திரனும் நானாவே, நட்சத்திரங்களும் அனைத்து கிரகங்களும் நானே. ஒளி பொருந்திய சூரியனை விட புராதனன், விருட்சத்தில் துளிர்க்கின்ற தளிரை விட புதுமையானவன். அனைத்து மானிடரும் நானாவே. மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாவே. கொடிய எண்ணம் கொண்ட துரியனும் நான். வில்லேந்திய விஜயனும் நானே. உங்கள் விஜய். எவ்வாறு இது சாத்தியம் மாதவா? தம்முடைய ஜனனமானது நிகழும் காலத்தில் நிகழ்ந்துள்ளது. எந்த தாயின் கர்ப்பத்தில் ஜனித்தீரோ அந்த தாயானவரும் உயிரோடு இருக்கையில் தாம் எவ்வாறு சூரியனுக்கும் புராதனனாவீர்? நீ சரீரத்தை காண்கிறாய் அர்ஜுனா. நான் எடுத்துரைப்பதோ ஆத்மாவை குறித்து. நான் அநேக ஜனனம் எடுத்தவன் பார்த்தா. பற்பல அவதாரங்களை நான் எனதாக்கியவன். எண்ணற்ற சரீரங்களை ஆடையாக்கி இந்த மண்ணில் புதைத்தவன் நான். இனியும் நான் மேலும் மேலும் ஜனனம் எடுப்பேன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேரறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும். நானே அனைத்துமான பரமாத்மா. மச்சாவதாரமும் நானே, வாமன அவதாரமும் நானே, பரசுராமரும் நானாவே, தசரத நந்தன் ராமரும் நானாவே. நானே பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன். அத்துடன் சரஸ்வதி காளி மகாலட்சுமியுமாவே. நான் ஆண்மகனும் அல்ல, நான் ஸ்திரீயும் அல்ல, இரண்டும் அல்லாதவனும் அல்ல. சரீரம் உற்றவன் நான், சரீரம் அற்றவன் நான். ஞானம் நான்,
சிருஷ்டியும் நான், ஆன்ம ஒளியும் நான், பரபிரம்மமும் நான், காணும் அனைத்தும் நான், எதுவுமற்ற சூக்ஷமமும் நான். பிறப்பற்றவன் நான், இறப்பற்றவன் நான், ஜகத்தில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் தலை வணங்கும் சிறப்புற்றவன் நான்.